சரி, இப்ப இன்னொரு கேள்வி சார். அதாவது இந்த இந்த பாகிஸ்தானுடைய ஆயுத பலம் என்னன்னு பொதுவாக தெரியும். அதே போல இந்தியாவோட ஆயுத பலம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. தற்போதைய நிலையில எவ்வளவு நாள பாகிஸ்தானை இந்தியா ஒடுக்கி விடும் சார்? இன்னும் ஃபுல் ஃபிளேஜ் வாரே ஸ்டார்ட் பண்ணலைங்க. இது வந்து ஒன்லி ஆபரேஷன். அது இதுதானே டெக்ளேர் பண்ண தானே வார். இப்போ ஒரு பாகிஸ்தானி பைலட்டை பிடிச்சிருக்கிறோம். அவர் வந்து இன்ட்ரிவியூடர் சிவில் இதுதான், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் தான். இன்னும் அவர் பாகிஸ்தான் பிஓடபிள்யூன்னு, அதாவது பிரிசனர் ஆஃப் வார்னு டெக்ளேர் பண்ண முடியாது. வார் ஆன பிறகுதான் பிரிசனர் ஆக முடியும், வார் ஆகிறதுக்கு முதல்ல பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் போத் சைட்ஸ் எமர்ஜென்சி வி ஆர் அனௌன்சிங் டெக்ளேரிங் வார்னு சொன்ன பிறகுதான் ஆக்சுவல் வார்னு இருக்கும். அது வரைக்கும் அங்கே அட்டாக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அது கிராசிங் த லைன், பார்டர் லைன்ஸ் இருக்குல்ல, இன்டர்நேஷனல் பார்டர், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அதெல்லாம் நம்ம தரப்பட மூவ் ஆகும் இல்லை. அந்த சமயத்தில் தான் வார் டெக்ளேர் ஆகும். முன் நடைபெறுகின்ற சண்டை தான் சொன்னது. போர் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் இது போர்னு சொல்லக்கூடாது, அப்படிதானே சார்? ஆமா. சரி, இப்ப வந்து இந்தியா தெரியாம சொல்லிக்குவாங்க. அது சரி. ஏன்னா பொதுவான பொதுமக்களுக்கு வந்து இது போர் என்று சொன்னால்தான் புரியும் என்ற வகையில் தான் இருக்கிறது சார். தற்போது நமக்கு கிடைத்த மற்றொரு முக்கிய தகவல் சார், இந்தியாவில் அடுத்தடுத்து விமான நிலையங்கள் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே 25 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. தற்போது மேலும் பல விமான நிலையங்கள் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா வந்திருக்கிறது. அதே போன்று பாத்தீங்கன்னா கப்பற்படை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் கப்பல் படையிலிருந்து ஏவுகணைகள் பறக்கக்கூடும் என்ற தகவலும் வந்திருக்கிறது. எனவே இதெல்லாம் இந்த முஸ்தீபுகளை பார்க்கும் பொழுது இந்தியா மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுதா சார்? நிச்சயமா ஆக்ஷனை பொறுத்து ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ரியாக்ஷனுக்கு ரெடியா இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாகிஸ்தான் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஹெவியாக போகிறாங்க. அவங்க ஹெவியாக போனால் நம்ம ஹெவியராக போவோம். இது மாதிரி ஃபுல்லாக கேப்பபிள். ஒரு 2-3 நாளைக்கு அவங்க அம்யூனிஷன் குறைஞ்சிடும். அதுக்கு பிறகு திங்ஸ் சிச்சுவேஷனே மாறும். சரி, இப்ப இந்த இப்ப தற்போதுள்ள சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, உங்கள் அனுபவத்துல பார்க்கும்போது இது இந்த பதற்றம் தணிவதற்கான வாய்ப்பு உடனடியா இருக்குமா, இல்ல 2-3 நாள் இது மாதிரிதான் இருக்குமா சார்? இல்ல, இப்ப உடனடியே தனியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2-3 நாள் இருக்கும். அப்புறம் இன்டர்நேஷனல் பிரஷர் வரும். இப்ப ஆல்ரெடி அமெரிக்கன் பிரசிடென்டே சொல்லியிருக்காரு. அமெரிக்கன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நம்ம எக்ஸலன்ட் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்காரு. சப்போர்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட் ஓப்பனா சொல்லியிருக்காரு, பிரசிடென்ட் ட்ரம்ப். ஸோ அதெல்லாம் பார்த்து அங்கே உள்ள ப்ரெஷரை எக்ஸைட் பண்ணுவாங்க. அந்த டிப்ளமேட்டிக் மூலம் பாகிஸ்தானே சொல்லுவாங்க, அரைக்கு வாசிக்க சொல்லுவாங்க. இல்லைன்னா அப்புறம் தென் 2-3 நாளைக்கு இது மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடும்.